குறிப்பாக இன்று இந்த நிலக்கரி சம்பந்தமான விடயங்கள், நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமான விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற பொழுது, குறிப்பாக ஆளும் தரப்பிலே இருந்து பேசப்படுகின்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களிலே இருந்து தெளிவாகின்ற ஒரு விடயம், இந்த நிலக்கரியினுடைய ஊழல் சம்பந்தமான விடயங்களை அவள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உணரக்கூடியதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னர் நடக்கின்ற விவாதங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆளுந்தரப்பு உறுப்பினர்களுடைய பேச்சுக்களிலே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்று அந்த ஊழலை எப்படி நாங்கள் மறைப்பது என்ற ஒரு செயற்பாட்டை இன்று இந்த அரசாங்க உறுப்பினர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற விடயம் உண்மையிலே அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே ஊழலை நாங்கள் ஒழிப்போம், ஊழலற்ற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம், சென்ற காலங்களிலே ஏற்பட்ட ஊழல்களையும் அந்த ஊழலை புரிந்தவர்களுக்கான தண்டனையும் நாங்கள் வழங்குவோம் என்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்திலே இப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது இன்று இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இன்று இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் மக்களை தெளிவுபடுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது, இந்த நிலக்கரி அல்லது இந்த அமைச்சர் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற குறைகளுக்கான ஒரு தீர்வை அல்லது அதற்கான ஒரு நியாயத்தை அவர்கள் வழங்குவதை விடுத்து, இன்று எதிர்க்கட்சி தலைவர் அல்லது இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தாக்குகின்ற அல்லது அவர்களை குற்றம் சாட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலையை அவர்கள் இன்று உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் சொல்லுகின்றோம், கௌரவ ஆளுங்கட்சி உறுப்பினர்களே, அமைச்சர்களே, உங்களுக்கான எதிரி அல்லது உங்களுடைய அரசாங்கத்துக்கான ஒரு பகையை ஏற்படுத்துகின்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்ல அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அல்ல. நீங்கள் சென்ற காலங்களிலே உங்கள் தேர்தல் மேடைகளிலே நீங்கள் பேசிய அந்த வாய்ஸ் கட், அந்த நேரங்களிலே நீங்கள் பேசிய அந்த கதைகள் தான் இன்று உங்களுக்கு எதிராக அமைந்திருக்கின்றது. இன்று அந்த வாய்ஸ் கட்டின் மூலமாகத்தான் இன்று மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நீங்கள் என்ன விடயத்தை செய்ய போகின்றீர்கள் என்பதை அவர்கள் துல்லியமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நீங்கள் சில ஊடகங்களை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு, சில யூடியூப்களை நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு, சிலருக்கு உங்களுடைய அமைச்சின் மூலமாக சில நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டு இன்று அவர்கள் மூலமாக நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்று இந்த ஊழல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எப்படி விளங்குகின்றோம் என்றால், இன்று எரிபொருட்களுடைய விலை எவ்வாறு அதிகரித்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சென்ற எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே மாத்திரமல்ல உலகிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு உலகிலே பொருட்களுடைய விலைகள் அதிகரித்தால் இந்த நாட்டிலே என்னத்துக்கு அரசாங்கம், என்னத்துக்கு ஜனாதிபதி என்று கேட்டவர்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள். இன்று அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். வரலாற்றிலே காண முடியாமல் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இன்று கேட்கின்றார்கள், நாங்கள் இந்த நிலக்கரியை சாப்பிட்டு பார்த்தா எடுப்பது என்பதை கேட்கின்றார்கள். வெட்கம்! நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொன்ன விடயங்களை நீங்கள் சிந்தியுங்கள். இன்று அதுதான் உங்களுக்கான எதிராக பகையாக மாறி இருக்கின்றது. இன்று அதை விடுத்துவிட்டு இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை குற்றம் கூறுவதாகவும் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களை குற்றம் கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயம், இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவரும் 32% அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள். நான் நினைக்கின்றேன் இந்த வரலாற்றிலே 51% தாண்டாத ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துங்கள். இன்று சென்ற கால அரசியலை விமர்சித்து விட்டு அல்லது இந்த நேரத்திலே தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ கருத்துக்களை சொல்வதிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு வித்தியாசமான அரசியல் பயணத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த பயணத்தை நீங்கள் வழங்க வேண்டும். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த எதிர்க்கட்சியினுடைய காலத்திலே டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை, அந்த அமைச்சர் குற்றம் செய்யவில்லையா, இந்த அமைச்சர் குற்றம் செய்யவில்லையா என்பதை கேட்கின்றீர்கள். அந்த அமைச்சர்கள் குற்றம் செய்தார்கள். அந்த நேரத்திலே டெண்டர் பிரச்சனை என்பதற்காகத்தான் இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இன்று இந்த அரசாங்கத்தை மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த அரசாங்கத்திலே அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் மக்கள் எந்த நிலைக்கு செல்ல போகின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
வருகின்ற காலங்களிலே யார் எதிர்க்கட்சி யார் அரசாங்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கு நாங்கள் மக்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவோம். இப்பொழுது எதிர்க்கட்சியிலே நாங்கள் தான் அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்ற கட்சி. அந்த அடிப்படையிலே எங்களுடைய கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார்கள். நாளை உங்களுடைய கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது கூடுதலான ஆசனங்களை பெற்றால் அப்பொழுது புதிதான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உருவாகுவார். ஆகையால் எதிர்க்கட்சி யாரு ஆளுங்கட்சி யாரு என்பதை வருகின்ற தேர்தல்களிலே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆகையால் நடந்திருக்கின்ற ஊழலை நீங்கள் மறைக்க முடியாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வுகளை வழங்கி மீதம் இருக்கின்ற காலங்களிலே மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்கான சிறந்த வழிகளை ஏற்படுத்தி மக்களுக்கான சேவையை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு பெறுகின்றேன்.